அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். வருகின்ற புதன்கிழமை 27 விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை என்னுடைய சகோதரர்கள் கொண்டாட போறாங்க. இந்த நாளை நினைக்கும் போது என்னன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும் போது பார்க்க போனா பாரிஸ்ல இருந்து விதவிதமான விநாயகர்களை கடல்ல கறக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. அந்த கரைக்க போற நேரத்தில் அவங்க இனிப்புகள் கொடுத்துக்கிட்டு அந்த போற இடம் கூட தெரியாது. எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அந்த காலகட்டம் வேற. ஆனால் இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா, இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது, அண்ணன் இந்த மாதிரி எங்கள் தெருவில் இந்த இடத்துல விநாயகர் வைக்கிறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் நான் கேட்குறேன், இந்துக்களுக்கு எதிரான இந்த விநாயகர் சதுர்த்தின்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் என்னமோ இந்துக்களுக்கு விரோதி மாதிரி இந்த என்னன்னா ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஏன்னா அவங்க வழிபாடுற அந்த விநாயகர் என்னன்னா முதல் கடவுள் குறிப்பிடுறாங்க. ஏன் ஒன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா வீடாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, எதனால விநாயகரை வைக்கிறாங்க? அந்த தெரு நல்லா இருக்கணும், அந்த தெருவில் இருக்கிற இந்து முஸ்லீம் கிறிஸ்டியர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் கஷ்டங்கள் போகணும், அவங்க பிரச்சனைகள் தீர்க்கணும். இதெல்லாம் வேண்டி 3 நாள் அந்த விநாயகரை வழிபாடு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிற இடத்துல எல்லாரும் இனிப்பு கொடுத்துக்கிட்டே கடலில் கரைக்கிறாங்க. நான் என் சொந்தங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். ஏன் காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க? இன்னைக்கு ஏன் இத்தனை போலீஸ் எடுத்து குவிக்கிறாங்க? ஏன் அந்த அளவு இவங்க பரபரப்பு ஏற்படுத்துறாங்க? காரணம் இந்து முஸ்லீம். ஆனால் நம்மெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த விநாயகரை நீங்கள் கடலில் கரைக்க கொண்டு போகும்போது தயவு செய்து ஸ்லோகத்தை படிச்சுக்கிட்டு இனிப்பை வழங்கிக்கிட்டு தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடித்து இந்த விநாயகரை நல்ல விதமாக போய் கடலில் கரைச்சி அந்த விநாயகருடைய அருளை நம்ம கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது நம்மளுடைய வழிபாடுகள் வேறையாக இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் முன்னின்று இந்த விநாயகரின் நம்ம சகோதரர்கள் கொண்டாடுற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம அவங்களோட சேர்ந்து இந்த விழாவை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாதுக்காக தான் இந்த பதிவே நான் போடுறேன். இந்த விநாயகர் சதுர்த்தி என்னன்னா பழசெல்லாம் மறந்து இனி வரும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நல் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த விநாயகர் அருள் புரியட்டும். ஜெய் ஹிந்த்.